நாம் தமிழர் கட்சியை பொறுத்தவரை அவங்களுடைய வாக்கு சதவீதம் 0க்கும் கீழே இருந்து ஆரம்பிச்சு அவர்களுக்கெல்லாம் யாருப்பா வாக்கு போடுவா அப்படின்றத ஆரம்பிச்சு நாம் தமிழர் தான் மாற்று அப்படிங்கிற இடத்துக்கு வந்து அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சியாக தான் சந்திக்கும் முதல் சட்டசபை தேர்தல் 2026 8% வாக்கு வச்சிருக்கிறாங்க. அவங்க சைட்ல இருந்து சொல்லக்கூடிய வாதமும் ஏற்றுக்கொள்ளக்கூடியதா இருக்கு. அதாவது விஜய் வந்து ஓட்ட பறிச்சுட்டு வருவாரு அப்படின்னு சொல்லக்கூடிய விமர்சனத்துக்கு அவங்க சொல்லக்கூடிய பதில் என்ன அப்படின்னா 21ல 31 லட்சம் ஓட்டு நாங்க வாங்கினோம். 24 பாராளுமன்ற தேர்தல்ல 35 லட்சம் வாக்குகள் வாங்கி 8.2% விழுக்காடு வாங்கி நாங்க அரசியல் அங்கீகாரம் பெற்றிருக்கிறோம். எங்களுக்கான மொத்த டிஃபரன்ஸ் 4 லட்சம் ஓட்டு. இந்த 4 லட்சம் ஓட்டும் இந்த 35 லட்சம் ஓட்டுமே நாம் தமிழர் அப்படிங்கிற அந்த ஒரு கட்சிக்காக வந்த ஓட்டே தவிர வேற எந்த அரசியல் பிரபலத்திற்காகவோ முகத்திற்காகவோ பிம்பத்திற்காகவோ அரசியல் கவர்ச்சிக்காகவோ திரை கவர்ச்சியை நம்பி வரல. அதனால எங்களோட இந்த 35 லட்சம் ஓட்டு எப்படி டிஎம்கே ஏடிஎம்கே ஓட் பேங்க் ஸ்ட்ராங்கா இருக்கோ அது மாதிரி எங்க ஓட் பேங்க்கும் ஸ்ட்ராங்கா இருக்கு. அதுல இருந்து எந்த மாற்றமும் நடக்காது அப்படின்னு சொல்லி அவங்க சைட்ல இருந்து கிளாரிபிகேஷன் வைக்கிறாங்க.